தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான அனைத்து வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடங்கப்பட்டன. இந்த வழக்குகள் அனைத்தும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலும் பல தகவல்களை நம்முடைய செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முகேஷ், விவரம். இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஒரு வழக்கு தொடர்ந்தார், பொதுநல வழக்கு. அந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அவரோட மனுவில் உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாகவும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், அதை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு புது வழக்கு என்பதால் தனியாக விசாரணைக்கு வந்தது. இது தவிர துப்பாக்கி சூடை கண்டித்து துப்பாக்கி சூடு தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் கோரிய வழக்கும் இன்று பட்டியலில் தனியாக இடம்பெற்றிருந்தன. திருமாவளவன் வழக்கு மட்டும் முன்னாடி விசாரணைக்கு எடுக்கப்பட்ட பொழுது மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர் சங்கரசுப்பு ஆஜராகி இதே போன்ற வழக்குகள் சென்னையிலும் மதுரையிலும் தொடரப்பட்டுள்ளது, அதை ஒரே இடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணும் ஆஜராகி இது சென்னையில் மதுரையில் கிட்டத்தட்ட 16 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன, சென்னையில் 10 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இது எதிர் மனுதாரர்கள் என்பவர்கள் பொதுவாக ஒரே மாதிரியாக தான் இருக்கிறார்கள், அதாவது தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி என்ற அளவில் தான் இருக்கிறார்கள். எனவே இங்கு பதிலளிக்கும் பொழுது இங்கே ஒரு தடவை அங்கு ஒரு தடவை ஆஜராக வேண்டியிருப்பதால் அனைத்து வழக்குகளையும் ஒரே இடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். எங்கு விசாரிக்கலாம் என்று தலைமை நீதிபதி ஆலோசிக்கும் பொழுது அனைத்து வழக்குகளையும் சென்னையில் பட்டியலிட்டால் நன்றாக இருக்கும் என்று திருமாவளவன் தரப்பிலும் அரசு தலைமை வழக்கறிஞர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டு மதுரையில் தொடரப்பட்ட 16 வழக்குகளிலும் சென்னையில் தொடரப்பட்ட 10 வழக்குகளையும் இணைத்து வரும் ஜூலை 2ஆம் தேதி அடுத்த திங்கட்கிழமை அன்று வழக்கை பட்டியலிட நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். அதன்படி திங்கட்கிழமை மதியம் 2:15 மணிக்கு இந்த வழக்குகள் அனைத்தும் பட்டியலிடப்படும். அப்பொழுது ஒரு 20 வழக்குகள் போடப்பட்டிருந்தாலும் ஒரு முக்கியமான 3 தலைப்புகளில் வழக்குகளை பிரித்து விடலாம் என்று தலைமை நீதிபதி தெரிவித்தார். அதாவது சிபிஐ விசாரணை கோருகின்ற ஒரு வழக்கு, சிறப்பு புலனாய்வு விசாரணை கோருகின்ற தலைப்பிலான ஒரு வழக்கு, மற்றும் இழப்பீடு கோருகின்ற ஒரு வழக்கு, மற்றும் தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பெரும்பாலான வழக்குகள் தொடரப்பட்டுள்ளால் இந்த 4 தலைப்புகளின் அடிப்படையில் வழக்குகளை பிரிக்கலாம். எனவே அவற்றை பிரித்துவிட்டு வழக்குகளை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஜூலை 2ஆம் தேதி இந்த வழக்கை பட்டியலிட அறிவுறுத்தி இருக்கின்றனர். அன்றைய தினம் இந்த வழக்குகள் அனைத்தும் பகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு பெரும்பாலும் ஜூலை 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மதியம் 2:15 மணிக்கு விசாரணை நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. சரண்யா, சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்குகள் மாற்றப்பட்ட பொழுது ஏதாவது நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்குதா? நிபந்தனைகள் என்று எதுவும் இது நடைமுறை எதுவும் கிடையாது. வழக்கமாக ஒரு அரசுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அதே போல மதுரை கிளையிலும் பெரும்பாலும் வழக்குகள் தொடரப்படும். அப்பொழுது ஒரே விவகாரம் தொடர்பாக 20 வழக்குகள் தொடரப்பட்டால் அதை ஏதாச்சும் ஒரு இடத்தில் விசாரிப்பது பொருத்தமாக இருக்கும். எனவே இது மதுரை சார்ந்த மாவட்டங்கள், மதுரை உயர்நீதிமன்ற கிளையை பொறுத்த மாவட்டங்கள் என்றால் மதுரை கிளையில் விசாரிப்பார்கள், அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உட்பட்ட இந்த மாவட்டங்கள் என்றால் சென்னையில் விசாரிப்பார்கள். இப்பொழுது அரசு தலைமை வழக்கறிஞர் வைத்த கோரிக்கையின்படி அரசு 2 வழக்குகளையும் அரசு மற்றும் காவல்துறை தரப்பில் தாங்கள் தான் ஆஜராகி வாதிடப் போவதால் சென்னையில் வைத்தால் நன்றாக இருக்கும் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தார். அதை ஏற்றுக்கொண்டு தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கை அனைத்து வழக்குகளையும் சென்னையிலேயே பட்டியலிட உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தகவலை மதுரையில் வழக்கு தொடர்ந்துள்ள சக வழக்கறிஞர்களுக்கு தெரிவிக்கும்படியும் திருமாவளவன் தரப்பிற்கும் அரசு தரப்பிற்கும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை அடுத்த 2ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சென்னை வந்து செல்வது கடினம் என்று தெரிவிக்கப்படும் பட்சத்தில் இது தூத்துக்குடி மாவட்டம் என்பது மதுரை உயர்நீதிமன்ற எல்லைக்குள் வருகின்றதால் மதுரைகளை விசாரிக்கலாமா அல்லது இங்கு விசாரிக்க சரியாக இருக்குமா என்பது தலைமை நீதிபதி முடிவெடுப்பார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சென்னை, மதுரை 2 இடங்களையும் சேர்த்து பல்வேறு வழக்குகள், 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கும். இதையெல்லாம் தனித்தனியாக பகுதியாக பிரித்து இந்த வழக்குகள் விசாரணைக்கு வர இருப்பதாக சொன்னீங்க. தகவல்களை தந்தமைக்கு நன்றி முகேஷ்.